ஸோ ஃபைல் போயிட்டு நியூ விர்ச்சுவல் மிஷின், இதில் டிப்பிக்கல் கஸ்டம் இருக்கும், டிப்பிக்கல் போவோம், இல்லை கஸ்டம் கூட போயிட்டு ஸோ கஸ்டம் போயிட்டு இதில் எதுவுமே மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர்னு இருக்கும், அதை நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன சர்வர் யூஸ் பண்ண போகிறோம், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதில் நம்மக்கிட்ட ஓஎஸ் இமேஜ் இருக்கு, விண்டோஸ் சர்வர் 2019 இருக்கு, விண்டோஸ் சர்வர் 2019 போட போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் சர்வர் 2019 நான் செலக்ட் பண்ணுறேன். சப்போஸ் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா லினக்ஸ், ஓகே. சப்போஸ் வேறு ஏதாவது VMware இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா VMware. நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். ஸோ விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டேன், விண்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு சர்வரை சூஸ் பண்ணிட்டேன் 2019, ஓகே 2019. தென் நெக்ஸ்ட் இது வந்து சர்வரோட நேமு. தென் நெக்ஸ்ட் பயோஸ். ஓகே, இப்போ இந்த சர்வருக்கு நீங்க எவ்வளவு ரேம் கொடுக்கணும், எவ்வளவு ப்ராசஸர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட்டா 2 இருக்கட்டும். கோர் ப்ராசஸர், இதை பத்தி நான் லேட்டா சொல்றேன், கோர்னா என்ன ப்ராசஸர் லேட்டா சொல்றேன். ஸோ 2 CPU கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இது ரேம், மெமரி, இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு எவ்வளவு மெமரி கொடுக்குறோம், 2048 MB மீன்ஸ் 2 GB ரேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் அடாப்டர், ஓகே. நெக்ஸ்ட் தென் இதில் எதுவும் மாற்ற வேண்டாம், ரெக்கமெண்டடே இருக்கட்டும், லேசர் லாஜிக் சாஸே இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட் இதுலேயும் மாற்ற வேண்டாம், NVMe இருக்கட்டும். அதாவது இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் டைப், இதை பற்றி நான் லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின், ஓகே. நெக்ஸ்ட் தென் ஹார்ட் டிஸ்க் சைஸ் எவ்வளோ கொடுக்கணும், இப்போ 60 GB கொடுக்கலாம், நிறைய வேண்டாம், 60 GB ஹார்ட் டிஸ்க் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டோர் விச் சிங்கிள் ஃபைல் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ இந்த கிரியேட் ஆயிடுச்சு, இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின் இருக்கு இல்லையா, இதை பவர் ஆன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினில் ரேம் வந்து இது ஓஎஸ் போடணும். ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம CD DVD வந்து கொண்டு வரணும். ஸோ CD DVD கனெக்ட் பண்ணணும், CD DVD கனெக்ட் பண்ணணும். ஓகே, செட்டிங்ஸ், வேறு செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு இதோட CD DVDயில் போயிட்டு ISO இமேஜ் ஃபைல் இருக்கும். இது கொஞ்சம் வேகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், இதை நான் லேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணித்தா எப்படி சொல்லி லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2019 ஓப்பன் கொடுத்துட்டேன். தென் கனெக்டட் கொடுத்துட்றேன், இங்கே கனெக்டட் கொடுத்துட்றேன். தென் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ கண்ட்ரோலர் டிலீட், இதுதான் கண்ட்ரோலர் டிலீட். இதில் இதை கொடுத்தோம்னா ரீபூட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஓஎஸ் லோட் ஆகும். ஸோ எப்பயுமே ஓஎஸ் லோட் ஆகிறதுக்கு போது இந்த மாதிரி வரும். ஓ, நம்ம டக்குன்னு என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் எகைன் நான் கண்ட்ரோலர் டிலீட் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து என்டர் CD DVDன்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க, இப்போ டக்குன்னு என்டர் கொடுத்துடணும். ஓகே, இப்போ ஓஎஸ் செட்டப்குள்ளே போயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் தான், ஓஎஸ் சீக்கிரம் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனோன்னா ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். IP கான்ஃபிகர் பண்ணிட்டு ஆக்டிவ் டைரக்டரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். நிறைய இன்டர்வியூவில் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஆக்டிவ் டைரக்டரியில் எப்படி சர்வர் ஆட் பண்ணுறது சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஓஎஸ் லோட் ஆயிடுச்சு. இப்போ இதில் எதுவுமே மாற்ற வேணாம், பை டிஃபால்ட்டாக லாங்குவேஜ் டைம் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம்.
then install now கொடுத்துடலாம். ஸோ செட்டப் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதில் நம்ம வந்து எடிஷன் நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, டேட்டா சென்டர் ஸ்டாண்டர்ட் எசென்சியல் அப்படின்னு நம்ம டேட்டா சென்டர் எடிஷன் செலக்ட் பண்ணோம். இதில் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணணும். நீங்கள் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணாமல் இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா GUI வராது, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ லினக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு கிளாஸ்ல எப்படி OS என்னென்ன ஆப்ஷன் சொல்லி நான் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ அக்செப்ட் லைசன்ஸ் ஸ்டாம்ப்ஸ், தென் நெக்ஸ்ட் இதுல இன்ஸ்டால் விண்டோஸ் நியூவாக இன்ஸ்டால் பண்றோம், அதனால இன்ஸ்டால் விண்டோஸ் கொடுக்குறோம். இப்போ 60 GB ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணியிருக்கோம், அது அன்அலோகேட்டட் ஸ்பேஸாக இருக்கும், அதை நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ நியூ கொடுத்து அதை அப்படியே C டிரைவ் கொண்டு வந்துடுறேன், அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை ஓகே கொடுத்தா அந்த 60 GB ஹார்ட் டிஸ்க் வந்து அப்படியே C டிரைவ் வந்து அதுவாக அலோகேட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நம்ம OS இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ எது பிரைமரி பார்ட்டிஷனோ அதில் வச்சு OS இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அது ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு, இதில் வச்சு நெக்ஸ்ட் கொடுத்தா முடிஞ்சு. இப்போ இது வந்து அந்த OS ஃபைலில் இருந்து காப்பி பண்ணி இதற்கு கொண்டு வருது, ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு வருது. இப்போ வந்து OS வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல இன்ஸ்டால் முடிஞ்சிடும், 5 to 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே IP கான்ஃபிகர் பண்ணுவோம், பண்ணிட்டு ஆக்டிவ் டைரக்டரி பற்றி நம்ம ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாமே இந்த டாஸ்க் மேனேஜர் தான் ரன் ஆகுது. நான் இப்போ டாஸ்க் மேனேஜர் போறேன். டாஸ்க் மேனேஜர் போனோம்னா ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ மெமரி இப்போ அக்குப்பையா இருக்கு, எவ்வளோ CPU அக்குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக காமிச்சிடும். ஸோ இதில் மெமரி செலக்ட் பண்ணோம்னா எனக்கு எல்லாமே வந்துடும், எவ்வளோ ஸ்லாட் இருக்குது. இங்க பாருங்க, ஸ்பீடு மொத்த மெமரி வந்து 8 GB என்னோட லேப்டாப்ல இருக்குது. ஓகே, 8 GBல இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு 7.3 GB இப்போ ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 95% ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு எல்லாமே வந்து என்னோட லேப்டாப்ல இருந்தால் அது அலோகேட் ஆகும். இந்த மெமரியை தான் இந்த 8 GBல இருந்து 2 GB இந்த VM எடுத்துக்குது, நம்ம கிரியேட் பண்ணல இது எடுத்துக்குது. ஓகே ஓகே, ஸோ இப்போ 2 ஸ்லாட் இருக்குது, 2 ஸ்லாட்ல ஒரே ஒரு ஸ்லாட்ல தான் ரேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 8 GB ரேம் போட்டிருக்கேன், இன்னொரு ஸ்லாட் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதில் வேணும்னா நான் இன்னொரு 8 GB போட்டுக்கலாம். அப்புறம் ஃபார்ம் ஃபேக்டர், இது லேப்டாப் அப்படிங்கிறதுனால ஸோ டிம் இருக்குது. இதே டெஸ்க்டாப்ல சர்வராக இருந்தால் டிம் இருக்கும். இதில் இப்போ 43% போச்சு, முடிஞ்சிடும் இப்போ கொஞ்ச நேரத்தில்.
நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்துட்டு சிபியூன்னு என்ன, மதர் போர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ஓவராலா ஒரு கம்ப்யூட்டர் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிடும், ஒரு சர்வரை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ சிபியூக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டேன், மதர் போர்டுக்கு மட்டும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அதை நான் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு மதர் போர்டு சிபிஐ பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம், பார்த்துட்டு எடுத்துடலாம். 9:30. இதையுமே நான் வந்து டொமைன்ல ஆட் பண்ணிட்டேன். ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா ரேம் வந்து ரொம்ப யூசேஜாக இருக்காங்களா, ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ ஒரு குரூப் தான் இருக்கு. Zero. ஸோ இது வந்து விண்டோஸ் 2019 ரொம்ப சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகுது. இது விண்டோஸ் 7, விண்டோஸ் எக்ஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் எக்ஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா சாலிடா 45 மினிட்ஸ் டு 1 hour ஆகும் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகுதுக்கு. இதே விண்டோஸ் 7 எடுத்தோம் அப்படின்னா சாலிடா 30 to 40 மினிட்ஸ் ஆகும். விண்டோஸ் 8 வந்து நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா அது அதோட கொஞ்சம் ஒரு 25 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். விண்டோஸ் 10 விண்டோஸ் 11லாம் பார்த்தோம்னா ஒரு 20 to 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். டிபெண்ட்ஸ் ஆன் த ரேம் சிபியூ பொறுத்து. நல்லா இருந்துச்சு, ரேம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சீக்கிரமாவே ஓஎஸ் இன்ஸ்டலேஷன்லாம் முடிஞ்சிடும். ஒரு 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே ஓஎஸ் இன்ஸ்டலேஷன்லாம் முடிஞ்சிடும். நான்லாம் டெக்ஸ்டாப் சப்போர்ட் இருக்கப்போ ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். 1 மணி நேரம் உட்காந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அதை டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும், இல்லாட்டி நிறைய ஒர்க் இருக்கும் அதில். பட் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிஞ்சா அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ வர்ற எல்லா ஓஎஸ்லையுமே டிரைவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும், நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது சர்வருக்கு மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். லேப்டாப் டெஸ்க்டாப்லாம் அதுவா இருக்கும், சர்வர்ல மட்டும் நம்ம டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது ஆல்ரெடி நான் 2019 இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஆக்டிவ் டைரக்டரி வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். நம்ம என்ன இதுக்கு பேர் டொமைன் நேம் /administrator இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இது லாகின் ஆகிறப்பையும் காமிக்கிறேன் எப்படி லாகின் ஆகுதுன்னு, அதையும் பாருங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து டொமைன்ல இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கண்டிப்பா இது வந்து மேண்டேட்டரி. கண்டிப்பா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோலர் டெலிட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் கண்ட்ரோலர் டெலிட் வந்துடும். இப்போ பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ செட் பண்ண பாஸ்வேர்டு நல்லா பாருங்க. இதோட லாகினுக்கும் இதோட லாகினுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அதுல டொமைன் நேம் /administrator வந்துச்சு. ஏன்னா இதை நான் வந்து இதை வந்து டொமைன் கண்ட்ரோலா மாத்திட்டேன். இதை நான் டொமைனா மாத்தல, அதனால வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வருது. நீங்க இந்த டிஃபரன்ஸ் பாப்பீங்க. இப்ப ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது பை டிஃபால்ட் யூசர் நேம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து எல்லா ரைட்ஸ் இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது, ஒரு சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்றது, ஒரு யூசர் கிரியேட் பண்றது, யூசர் டெலிட் பண்றது, ஏடி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்ல எல்லா ரைட்ஸும் இதுக்கு இருக்கும் பை டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதில் கான்ஃபிகரேஷன் பார்க்கணும் அப்படின்னா மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போனால் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இன்டெல் 11th gen ப்ராசஸர், 2 GB ரேம் கொடுத்துருக்கேன், 64 GB. இதில் பாருங்க ஒர்க் குரூப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். இதை வந்து நம்ம டொமைன் குரூப்பாக மாற்ற போகிறோம். அன்றைக்கே நான் லாஸ்ட் முந்தானத்து கிளாஸில் எடுத்தேன் இல்லையா, வாட் இஸ் ஒர்க் குரூப், வாட் இஸ் டொமைன் குரூப் அப்படின்னு சொல்லி நான் எடுத்தேன். எகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், ஒர்க் குரூப்னா என்ன, டொமைன் குரூப்னா என்னன்னு மறுபடியும் நான் சொல்கிறேன். அதை புரிஞ்சாதான் இது உங்களுக்கு புரியும். அதனால தான் அன்னைக்கே சொன்னேன், இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எகைன் நான் வந்து சொல்கிறேன் ஒரு குரூப்னா என்ன, டொமைன் குரூப்னா என்னன்னு. இது ஒரு குரூப்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இதோட மை கம்ப்யூட்டர் ப்ராசஸ் காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது வந்து டொமைன் இருக்கா, vmtechie.local அப்படிங்கிற ஒரு டொமைன்ல வந்து இதை நான் வந்து இந்த கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து டொமைன் குரூப்ல இருக்கு. இந்த சர்வர் வந்து ஒர்க் குரூப்ல இருக்குது. இப்போ ஒர்க் குரூப்ல இருக்கிற ஒரு சர்வரை நம்ம டொமைன் குரூப்புக்கு கொண்டு போக போறோம். ஓகே, அதில் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணி டொமைன் குரூப்புக்கு கொண்டு போக போறோம். அது எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு.